திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் அவர்களுக்கு பலன் தானாக வந்து சேரும், என்ன செய்வதை விட்டுவிட்டால் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய பலன் எவ்வாறு குறைகிறது, இதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ண போறோம். அது ஏன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம்னா, வேதத்துல கிருத்திகா நட்சத்திரத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கா. அக்னின்ன பாது கிருத்திகாஹ நக்ஷத்ரம் தேவமிந்திரியம். இதுதான் நட்சத்திர வாக்கியத்தினுடைய முதல் வாக்கியம். இரண்டாவது வாக்கியம், அதுக்கு என்ன காரணம்னா, நவக்கிரகங்கள்ல முதல் கிரகம் சூரியன். அந்த சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அதனால கிருத்திகையிலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு வேதத்துல சம்பிரதாயம் இருக்கு. ஜோதிஷ சாஸ்திரத்துல இருந்து அசுவதியிலேருந்து ஆரம்பிப்பா. அசுவதி, பரணி, கார்த்திகை. கார்த்திகை 3ஆம் நட்சத்திரமா வரும். நாம கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்தே வேத பிரமாணம் இருக்கிறதுனால நம்ம கிருத்திகை நட்சத்திரத்திலேருந்தே பார்க்க போறோம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தேவதையாக இருப்பவர் அக்னி பகவான். என்ன பிரமாணம் இருக்குன்னா, வேத பிரமாணம் இருக்கு. அக்னின்ன பாது கிருத்திகாஹ நக்ஷத்ரம் தேவமிந்திரியம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அக்னி தேவதை. அப்போ கார்த்திகை நட்சத்திரம் என்கிற கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அக்னி வழிபாடு, அக்னி பிரார்த்தனையை பண்ணணும். அவர் கூடவே இருந்து, இந்த பூலோகத்துல நாம என்னைக்கு பிறந்தோமோ அன்னையிலிருந்து இந்த பூலோகத்தை விட்டு நாம போற நாள் பரியந்தம் நம்ம கூடவே இருப்பவர்கள் 5 பேர். நாம பிறந்த நட்சத்திர தேவதை, நாம பிறந்த திதிக்கான தேவதை, நாம பிறந்த கிழமைக்கான தேவதை, நாம பிறந்த யோகத்துக்கான தேவதை, நாம பிறந்த கரணத்துக்கான தேவதை. இது அத்தனை விஸ்தாரமா பார்க்க போறோம் நம்ம. அதுல நட்சத்திரத்துக்கான தேவதை கிருத்திகா நட்சத்திரத்திற்கு அக்னி பகவான். இந்த அக்னி பகவான நமஸ்காரம் பண்ணாம கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வேற எந்த வழிபாடு பண்ணினாலும், வேற எந்த விதமான பிரார்த்தனையை பண்ணினாலும், வேற எந்த விதமான பரிகாரங்களை பண்ணினாலும் அது பரிபூர்ணமான பலனை கொடுக்காது. பலன் கொடுக்கும், 100% கொடுக்க வேண்டிய இடத்துல 90% கொடுக்கலாம், 80% கொடுக்கலாம். அப்படியாக பூரணம் பரிபூரணம்ங்கிறத விடுத்து பலன்கிறதோட நின்றுடும். ஆனா இந்த கிருத்திகா நட்சத்திரத்தை வழிபாடு செய்வதால், கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய தேவதை அக்னியை வழிபாடு செய்வதால், அக்னியை பிரார்த்தனை பண்றதுனால என்ன பலன் கிடைக்கிறது? முதல்ல ஒரு ப்ரொடெக்ஷன், நமக்கு ஒரு பாதுகாப்பு அரண், முதல் லேயர் நம்ம மேல விழுந்துடுறது. 7 சனி ஒருத்தருக்கு படுத்துறதா வச்சுப்போம். ஏன்னா வர மார்ச் மாசம் 29ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித சாஸ்திர ரீதியாக சனிப்பெயர்ச்சி, விஞ்ஞான ரீதியாகவும் அன்னைக்குதான். அந்த சனிப்பெயர்ச்சி மேஷராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பம். கிருத்திகா நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷராசியில வருவார்கள். இப்ப அவளுக்கு 7 சனி ஆரம்பமாகுது. இது 7 சனியா இருக்கட்டும், அஷ்டமத்து சனியா இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அதன் பாதிப்பிலிருந்து பெரும்பகுதி நம்ம விலகி இருக்கணும். அதன் பாதிப்பிலிருந்து நாம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா அவளுக்குள்ள நட்சத்திர தேவதைக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். அவ நட்சத்திர தேவதைக்கு பூஜை பண்ணணும். ஏன்னா நாம கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி நமக்கு பலன் கொடுக்கிறவா இந்த 5 பேரும். நட்சத்திர தேவதை, திதி தேவதை, கரண தேவதை, யோக தேவதை, வார தேவதை. வாரன கிழமை, கிழமை தேவதை.
இவ 5 பேரும் நாம கேட்டாலும் கேட்காட்டாலும் நமக்கு பாதுகாப்பு அரணா இருக்கா. நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவா, மேஷராசியில பிறந்தவா ஒரு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறா. அங்க இருக்கிற அர்ச்சகர் சுவாமி கிட்ட, சுவாமி என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னோடனே அவர் அடுத்த நட்சத்திர ராசி கேட்பார். கிருத்திகா நட்சத்திரம் மேஷராசின்னு சொல்லுவோம். கிருத்திகா நட்சத்திரே மேஷராசோ ஜாதஸ்ய சுப்பிரமணியன் நாமதேயஸ்ய தஸ்ய சர்வாபீஷ்ட பிராப்தி சித்தியத்தே அப்படின்னு ஆரம்பிப்பார். மேஷராசி, கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்த சுப்பிரமணியன் என்கிற இவருக்கு இவருடைய மனோபிஷ்டங்களை தீர்ப்பதற்காக அப்படின்னு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்போ நீங்க தெரிஞ்சோ உங்களுக்கு தெரியாமலோ உங்களோட கூடவே ஒட்டின்னு வருது பாருங்க, நிழல் மாதிரி. நம்மளோட நிழல் மாதிரி ஒட்டின்னு போறது நிறைய இருக்கு. அதுல 5 முக்கியமான விஷயம் இது. அப்போ நீங்க சாதாரணமா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம பேரை சொல்றோம். கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லும் போது என்ன சொல்றோம்? பேரை சொல்லி சன் ஆஃப் சோன் சோன் சொல்றோம். அப்பா பேரை சொல்றோமோ இல்லையோ? அப்ப அப்பா பேர் நம்மளோட தெரிஞ்சோ தெரியாமலோ ஒட்டிட்டு தானே வருது. நாம நிழல் நம்மளோட ஒட்டிட்டு தானே வருது. நம்மளுடைய காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியங்கிற 6 சத்ருக்கள் நம்மளோட ஒட்டிட்டு தானே வரா. அதே போல இந்த 5 விஷயங்களும் நம்மளோட ஒட்டிண்டே வருது. அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 5 பேரும் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண வேண்டாமா? அவளுக்கு ஒரு பூஜை பண்ண வேண்டாமா? அவளுக்கு பண்ணாம முதல் லேயரா அவதான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறா இந்த பூமியில. அவளுக்கு பூஜை பண்ணாம அந்த 5 பேருக்கும் நமஸ்காரம் பண்ணாம நீங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு பரிகாரம்னு போறேன்னா அது எப்படி இருக்குன்னா, ஆத்துல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம அடுத்தாத்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை போட்டாப்புல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல அவளுடைய நட்சத்திர தேவதைக்கு நமஸ்காரம் பண்ணணும், பூஜை பண்ணணும். இது என்ன முறையில பண்றது? எந்த கோவிலுக்கு போறது அப்படின்னா, கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அக்னி தேவதைன்னு சொல்லிட்டோம். இப்ப அக்னி வழிபாடு பண்ணணும்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப அக்னி வழிபாடுனா அக்னிக்கு எங்க கோவில் இருக்கு, இல்ல ஆத்துல எப்படி பூஜை பண்றது அப்படின்னா, ஆத்துல 2 நெய் தீபம் ஏத்தி வைங்க, அதுவே அக்னி வழிபாடு. நல்ல தீபத்தை அலங்காரம் பண்ணி ஒரு ஆசனம் போட்டு தானியத்தால ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல்லை போட்டு பரப்பி அதுல ஒரு அகல் வச்சு நல்லா நெய்யை விட்டு அதுக்கு சந்தன குங்குமங்கள்லாம் இட்டு விளக்கை ஏற்றிட்டு, அங்க அக்னி பகவானே, நான் கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், எனக்கு எப்போதும் நீ பாதுகாப்பா இருக்க, உனக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு அந்த தீபத்துக்கு ஒரு நமஸ்காரம். இவ்வளவுதான் பூஜை. அதுக்கு அப்புறம் பண்றதுதான் விஸ்தாரமான பூஜை. விளக்கேத்திட்டு சந்திர குங்குமம் இட்டு விளக்கேத்திட்டு ஒரு புஷ்பத்தை போட்டுட்டு சுவாமி புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டியதான். இதுதான் அக்னி வழிபாடு. இந்த அக்னி வழிபாட்டை கிருத்திகா நட்சத்திர நேயர்களே, நீங்கள் ஒரு நல்ல நாள்ல ஒரு கிருத்திகா நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்ல அதனுடைய ஜென்மானுஜென்ம நட்சத்திரமான உத்தர நட்சத்திரத்தை அன்னைக்கோ, உத்தராஷாடா என்கிற உத்திராடம் நட்சத்திரத்தை அன்னைக்கோ நீங்க இந்த விளக்கை ஏற்றி வச்சு கார்த்தால உஷத்காலத்தில் ஏற்றினா ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்துல 4:30 to 6, இல்லைன்னாலும் சூரியோதய காலம் 6-6:30 மணிக்கு சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துல. ஏன்னா சூரியன் தான் இதுக்கு தேவதை, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி. அதனால இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சூரியன், தேவதை அக்னி. அப்போ அந்த சூரிய உதய காலத்துல ஒரு விளக்கேத்தி அதுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க அடுத்த காரியங்களை ஆரம்பிச்சு பாருங்க. உங்களுடைய வெற்றியை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அன்னையிலிருந்து அக்னி பகவான் இன்னும் உங்களுக்கு அந்யோன்யம் ஆயிடுவார். நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் உங்களுக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவர் தான் வரம் கொடுக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆனா நீங்க கேட்டுட்டால் இனிமேல் அவர் தவிர்க்க மாட்டார். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான். அப்ப கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் நித்தியம் தினமும் அனசூத்தமா
365 நாளும் கார்த்தால சூரியோதய காலத்துல ஒரு அகல் தீபத்துல நனக்கு தானியத்தை ஒரு புடி நெல்லை போட்டு பரப்பி அதுக்கு மேல தீபத்தை வச்சு, ஆசனத்துக்காக தானியம்னு சொல்றேன், நீங்க அதுக்கு மேல தங்கத்தினால சிம்மாசனம் கூட போடலாம், அது அவளுடைய விருப்பம். தானியங்கள் மேல இருந்தா விசேஷம் சிம்பிளா சொல்லியிருக்கேன். நவரத்னத்தை பதிச்ச ஸ்வர்ணமயமான சிம்மாசனத்தை போட்டாலும் சந்தோஷம்தான். போட்டு அதுல விளக்க வச்சு அதுக்கு அலங்கரணங்கள்லாம் பண்ணி, அதாவது சந்தன குங்குமங்கள்லாம் இட்டு நெய்யை விட்டு திரி போட்டு தீபத்தை பிரஜ்வால்யம் பண்ணி தீபத்தை ஏத்தி ஒரு புஷ்பத்தை சாத்தி, அக்னி பகவானே என்னை எப்போதும் காத்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்க காரியத்தை ஆரம்பிச்சு பாருங்க. உங்களுடைய வெற்றி அல்ட்ராசானிக் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு உங்க இஷ்ட தேவதைக்கு போங்க. உங்க இஷ்ட தேவதையிலேருந்து நீங்க வேணுங்கிறத டிமாண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாரு இந்த அக்னி பகவான். இப்படி ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு நீங்க குலதெய்வத்துக்கு போங்க. உங்க குலதெய்வத்துக்கு நீங்க என்ன வேண்டாலும் அதை டிமாண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாரு இந்த அக்னி பகவான் உங்களுக்காக. உங்களுடைய இஷ்ட தேவதைக்கு போனாலும் சரி, உங்க குலதேவதைக்கு போனாலும் சரி, ஏதாவது பரிகாரத்துக்காக போனாலும் சரி, அங்க முதல்ல நின்னு உங்களுடைய பிரதிநிதியா அந்த தேவதை கிட்ட போய் நின்னு, இன்னார் வந்திருக்கா, அவர் என்னுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கார், அவருக்கு இதை கொடுத்துருங்கோன்னு வாங்கி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார் அக்னி பகவான், உங்களுக்கு வாங்கி கொடுப்பார். இதை தவிர இன்னும் விசேஷமா என்ன பூஜை பண்ணலாம்? அக்னி வழிபட்ட ஸ்தலங்கள்னு நிறைய இருக்கு. அந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். அக்னீஸ்வரன் கஞ்சனூர்ல இருக்கிற, கும்பகோணத்துக்கு சூரியனார் கோயிலுக்கு பக்கத்தாப்புல இருக்கிற கஞ்சனூர், இப்ப ஏதோ சுக்கர பரிகார கஷேத்திரம்னு சொல்லிட்டு இருக்காளே, அந்த ஊர்ல இருக்கிற சுவாமி பேர் அக்னீஸ்வரர்னு பேர். இன்னொரு அரௌண்ட் கும்பகோணத்துல இருக்க நேரா போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். திருப்புகலூர்னு ஒன்று ஊர் இருக்கு, நன்னிலத்துல இருந்து காரைக்கால் போற வழியில. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அக்னீஸ்வரரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தாப்புல திருநல்லம்னு ஒரு ஊர் இருக்கு, திருநல்லம். பரசுராமர் இருக்கார். பரசுராமர் அக்னி ஸ்வரூபம். அக்னிக்கு அந்தரியாமையா இருக்கிறவர் பரசுராமர் தான். பரசுராமருக்கு கோவில் இருக்கிற ஒரே ஊரும் அதுதான். இந்த கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவா அக்னி பகவானுடைய அந்தரியாமையா இருக்கிற அந்த பரசுராமரை போய் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம். திருவனந்தபுரம் போயிட்டு வரலாம். அகோபிலத்துல இருக்கிற பார்கவ நரசிம்மர், நவ நரசிம்மர் இருக்காருங்க. அதுல ஒரு நரசிம்மர் பார்கவ நரசிம்மர், அக்னி பிருகு கோத்திரத்துல இருந்து வந்தவர், பார்கவர்னு பேர். அந்த பார்கவ நரசிம்மரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இப்படியாக அக்னியினுடைய வழிபாட்டை நீங்க ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல ஒண்ணு மேல போயிட்டே இருக்கலாம். வைதிகால நித்யாக்னிஹோத்திரியா இருப்பா, கார்த்தாலையும் சாயந்தரமும் உபாசனம் பண்ணிட்டு இருப்பா. அது அக்னி, அது ஒரு விதமான அக்னி உபாசனை. அக்னி உபாசனை தான் உபாசனம்னு ஆயிடுது. அப்புறம் இஷ்டிகள் பண்ணுவா, அதெல்லாம் அக்னியை வரிச்சு பண்றதுதான். அந்தர்யாமியா இருக்கிற பரசுராமர் அனுகிரகம் பண்றார். அப்போ இதெல்லாம் விஸ்தாரமான பூஜை. கோவிலுக்கு போறது, அபிஷேகம் பண்றது, அக்னிஹோத்திரம் பண்றது, இஷ்டிகள் பண்றதெல்லாம் சிம்பிளா எல்லாரும் பண்றது என்ன அப்படின்னா, ஆத்துல தீபம் போட்டு புஷ்பம் சாத்தி நமஸ்காரம் பண்றதுதான் எளிமையான பூஜை. இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. யதாசக்தி அவாவால என்னென்னலாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. தீபம் தான் என்னால ஏத்த முடியும், பொருளாதார நிலைமை, தீபம் மட்டும் ஏத்துங்க. பக்கத்தூர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும், போயிட்டு வாங்க. அந்த கோவில் இருக்கிற சுவாமிக்கு அக்னீஸ்வரருக்கு குளிர குளிர அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்த முடியும், நன்னா பண்ணிட்டு வாங்க. அகோபிலம் போய் பார்கவ நரசிம்மரை தரிசனம் பண்ண முடியும், தாராளமா போயிட்டு வாங்க. என்னால பெரிய பெரிய யாகங்கள் பண்ற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கு, பண்ண முடியும், பண்ணுங்க. எது பண்ணினாலும் நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஏத்தாப்ப உங்களுக்கு பலன் கிடைக்க போறது, அவ்வளவுதான் விஷயம். நீங்க உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய விசுவாசமும் தான் இங்க முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு பண்றீங்களோ
அவ்வளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போறது. ஆகவே அன்பர்களே, கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இதுவரைக்கும் இது போல ஒரு செய்தியை நீங்க கேட்டிருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஏற்கனவே கேட்டிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த அரிய வாய்ப்பு எளிமையா எல்லா பரிகாரத்துல இருந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யறச்சே உங்களுக்கு ஏழரை வேலை செய்ய போறது இல்லை, முழுக்க அதனுடைய பாதிப்பு முழுக்க இருக்க போறது இல்ல. அர்த்தாஷ்டம சனி எதிர்காலத்துல வந்தா அதனுடைய பாதிப்பு முழுக்க இருக்க போறது இல்ல. அஷ்டமத்து சனி எதிர்காலத்துல வந்தா அதனுடைய பாதிப்பு முழுக்க இருக்க போறது இல்ல. இப்பவே ராகு உங்களுக்கு 12ல தான் இருக்கார், அதனுடைய பாதிப்பு இனிமேலுக்கு வரப்போறது இல்லை. இந்த பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் குரு 8, 6, 12ல இருந்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு வரப்போறது இல்லை முழுக்க. அப்போ உங்களுடைய தீய பலன்களிலிருந்து உங்களை அரணாக நின்று காக்க போகக்கூடிய அந்த அக்னி பகவான் இனி உங்கள் கூடவே இருக்க போகிறார். அதற்காகவாவது நீங்கள் தினமும் காலையில் சூரியோதய காலத்துல விளக்கேத்தி அக்னிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கணும்னு நானும் ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தி சுவாமியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.